வணக்கம் மக்களே. இந்த கோயிலோட பேர் வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பஞ்சலிங்க பசவேஸ்வர் சிவகுமார சுவாமி ஆலயம். இந்த கோயில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து 900 வருஷமாக இருக்குது. இந்த கோயில் வந்து டெய்லி ஓப்பனில் இருக்காது. திங்கக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், அப்புறமா வெள்ளிக்கிழமை நாளில் ஓப்பனில் இருக்கும். திங்கக்கிழமை வந்து விடிகாலையில் 3 மணிக்கு ஓப்பன் ஆகி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும். பிரதோஷம் வந்து சாயங்காலம் 4 to 6 மணி வரைக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விடிகாலையில் 10 மணி to 2 மணி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு வேண்டுதல் ஏதாவது இருந்தால் 3 திங்கக்கிழமை கண்டினியூஸாக வந்து மேலே குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு சாமியை வந்து வேண்டிட்டு போனால் உங்கள் கஷ்டம் எல்லாம் நிறைவேறும். பக்கத்தில் வந்து அம்பாள் இருக்காரு. அம்பாள் பேர் வந்து காசி விசாலாட்சி அம்மா. உங்களுக்கு மாங்கல்ய தாரணம் இல்லைன்னா குழந்தை ஏதாவது பொறுக்காமல் இருந்தால் அம்பாவை வந்து 3 திங்கக்கிழமை வேண்டிட்டு போனால் உங்கள் கஷ்டம் எல்லாம் நிறைவேறும். அப்புறமா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நந்தி கோயில் இருக்குது. அங்கே நந்தி வந்து ஸ்வயம்பு நந்தி அங்கேயே பிறந்தது. உங்கள் வீட்டில் மாடு இல்லைன்னா கண்ணுக்குட்டி ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா நடமாடாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அங்கே வந்து வேண்டிட்டு போய் அப்புறமா நீங்கள் வேண்டிட்டு போனால் உங்கள் கஷ்டம் எல்லாம் நிறைவேறும். மேலே வந்து முருகர் இருக்காது. முருகர் தான் டெய்லி ஓப்பனில் இருக்காது. இந்த நாளில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து வேண்டிட்டு போனால் உங்கள் கஷ்டம் எல்லாம் நிறைவேறும். அப்புறமா மேலே வந்து குளத்தில் பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தம். அது வந்து காசிலேருந்து அந்த காலத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அந்த குளத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் கஷ்டம் எல்லாம் நிறைவேறுங்க சாமி.